ஹாய் ஹலோ வெல்கம் டு A2CBC. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி உங்கள் சிஸ்டம் அப்டேட் பண்ணுறது, எப்படி உங்கள் கேமிங்கான தேவையான காம்போனன்ட்ஸ் எல்லா சாஃப்ட்வேரையும் ஒரே டைமில் டவுன்லோட் பண்ணுறது, எல்லா சிஸ்டம் எப்படி கிராஃபிக்ஸ்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படின்னு பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் டிரைவர் பூஸ்டர். இந்த டிரைவர் பூஸ்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிரைவர் பூஸ்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து அதுக்கு சீரியல் கீ கீ கிராக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டிரைவர் பூஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க. நான் வந்து இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதில் எப்படி நீங்கள் கிளிக் பண்ணி இந்த சைட்டுக்கு வந்துக்கோங்க. இதில் வந்துட்டு கீழே போய் டவுன்லோட் த ஃபுல் செட்டப் இன்ஸ்டால் ஃப்ரம் ஃப்ரீயான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு வெப்சைட் போவோம். அந்த வெப்சைட் போங்க. அதில் போயிட்டு டவுன்லோட் நவ்வுன்னு இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகும், அப்புறம் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் எடுத்துக்கணும். இந்த டிரைவர் பூஸ்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜங்க் ஃபைல் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் எல்லா சாஃப்ட்வேரும் இதில் தேவையான எல்லா சாஃப்ட்வேரும் உங்கள் சிஸ்டம் எப்படி பூஸ்டப் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் ஃபுல்லாக இதிலேயே இருக்குது. நீங்கள் இது கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைனா எனக்கு டிரைவர் மட்டும் தான் அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் டிரைவர் மட்டுமே அப்டேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுக்கு இன்ஸ்டால் வீடியோ வந்து கீழே வந்து Africa's future rests on the success of its small business owners. With VMware and Node Africa, they can leapfrog traditional infrastructure and move straight to the cloud. For example, thousands of farmers can plan, finance and sell their crops using only their mobile phones. Node Africa creates new possibilities for businesses and communities with a digital foundation built on VMware. டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு உள்ள போனே டவுன்லோட் ஆயிரும். நல்லா இருக்கு பாருங்க, ஃபைலை காமிக்கிறேன். ஆமாங்க, இதுதான் அந்த ஃபைல். 20 MB தான் இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் வந்து. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிரைவர் இன்ஸ்டாலேஷன் வருது. கஸ்டம் இன்ஸ்டால் கொடுங்க, ஏன்னா தேவையில்லாத சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் ஆகிடக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக வேறு எதாவது இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அட்வான்ஸ் சிஸ்டம் கேர் இன்ஸ்டால் பண்ண போது நீங்கள் அந்த நோ தேங்க்ஸ்னு கொடுத்துருங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அட்வான்ஸ் சிஸ்டம் கேர்லாம் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ணும்போது இன்டர்நெட் ரொம்ப முக்கியம். நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக அப்டேட் ஆகும். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாக அப்டேட் ஆகும். ஸோ இது வந்து ஃப்ரீ வெர்ஷன்லாம் கிடையாது, இது வந்து பே கொடுத்தா வாங்கணும். பட் டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷன். அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது நீங்கள் வந்து கிராக் பண்ணணும். ஸோ நான் அந்த கிராக் பண்ணுற சீரியலும் எப்படின்னு சொல்லியிருக்கேன். நோ தேங்க்ஸ் கொடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. டிரைவர் பூஸ்டர் 6 க்ரோம் ஆஃப் பண்ணிக்கோங்க. லைசன்ஸ் கீ வந்து எங்கேருந்து எடுத்து போகணுன்னா, லைசன்ஸ் கீ வந்து நான் ஆல்ரெடி கொடுத்த அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்லேயே அந்த லைசன்ஸ் கீ வந்து கீழே கொடுத்துருக்கேன், லைசன்ஸ் கோட்னு. இந்த லைசன்ஸ் கோடை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி அந்த பாக்ஸில் போடுங்க. அந்த பாக்ஸில் போட்டு ஓகே கொடுங்க. அப்போ வந்து இன்டர்நெட் வந்து ஆனில் தான் இருக்கணும். இன்டர்நெட் வந்து ஆஃப்லாம் பண்ணாதீங்க. இன்டர்நெட்டில் ஆஃப் பண்ணுவோன்னா இன்டர்நெட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இந்த இன்டர் லைசன்ஸ் வரும், கொஞ்சம் பாருங்கள், ஸ்கேன் ஆகும். கேன்சல் கொடுத்துட்டு சீல் கீயை பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து கீ கொடுத்துட்டேன். கீ வந்து ஓகே ஆகிடுச்சு. அந்த கீயை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். அதை வேணா போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கீ 180 days தான் லைசன்ஸு. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நெட்டை ஆன் பண்ணிவிட்டு அந்த கீயை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு நான் காமிச்சதில், அதில் போய் கீ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும், அப் டு டேட்னு வந்துடும். இப்போ ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணோடனே காமிச்சு கொடுத்துரும் எந்தெந்த டிரைவர்ஸ் வந்து அப்டேட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்கும். இதுவே உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே கிளிக்கில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள், என்கிட்ட வந்து இவ்வளோ சாஃப்ட்வேர் 12 அப்டேட்டட் டிரைவர்ஸ் வந்து அப்டேட்டில் இல்லை. கேமுக்கு வந்து 11 சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, எவ்வளோ கேம் காம்பனண்ட் இருக்குது பாருங்கள். இவ்வளோ கொண்டே நான் வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த வந்து சைடில் இப்போ வந்து கிளிக் மார்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் நோ கொடுத்தீங்கன்னா அதுவே டோன்ட் ரிமைண்ட் அகைன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுவே அப்டேட் ஆகிரும், டவுன்லோட் ஆகி அதுவே இன்ஸ்டாலும் ஆயிரும்.
204 MB தான் எனக்கு அப்டேட்டு. எல்லாமே அதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கிடும். நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. கேமுக்கான சாஃப்ட்வேரு, மைக்ரோசாஃப்ட் விஷுவலு, கேம் சாஃப்ட்வேருக்கு எல்லாமே சப்போர்ட்டான எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கிடும். இங்கே பாருங்கள், கேம் சப்போர்ட்டு, ஏஎல்ஸ் கேம் சப்போர்ட்டு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி அதுவே வேலையை முடிச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்டேட் உங்களுக்கு வந்து நெட் வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்டேட்டை வந்து போட்டுட்டு இல்லை ரீபூட் பண்ணிங்களா ஷட் டவுன் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ஷட் டவுன் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆயிரும். ஓகே, எனக்கு அவ்வளோதான். டவுன்லோடிங் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. பாருங்க, நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணேன். இந்த இவ்வளோ சாஃப்ட்வேர் வந்து எனக்கு கேமிங் சாஃப்ட்வேர், விஜுவல் C++, ஆடியோ லைப்ரரி எல்லாமே, எக்ஸ்என்ஏ ஃப்ரேம் ஒர்க்கு, C++ எல்லாமே வந்து இதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். மைக்ரோசாஃப்ட் விஷுவல்லேருந்து எல்லாமே தேவையான சாஃப்ட்வேர் ஃபுல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஒயர்லெஸ் வந்து சப்போஸ் இருக்குன்னா ஒய்ஃபை அடாப்டர் எல்லாமே, ப்ளூடூத் அடாப்டர் எல்லாமே இது வந்து பழைய சாஃப்ட்வேராக வச்சுருந்தீங்கன்னா, இது அப்டேட் பண்ண வச்சுருந்தீங்கன்னா இது வந்து அப்டேட் பண்ணி ஒரே கிளிக்கில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கேம் பூஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேர்ன் ஆன் பண்ணிங்கன்னா கேம் பூஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிகர் பண்ணி உங்களுக்கு எந்த கேம் வேணுமோ அந்த கேம் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பூஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இவ்வளோ சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேனுவலாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காகவும் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணிச்சுன்னா அதுவே ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சப்போஸ் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கான ஃபிக்ஸ் எரர்ஸ் ஆஃப் டிவைஸ் எரர்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டும் ஆட்டோமேட்டிக். சப்போஸ் வந்து உங்களுக்கு எதாவது நெட்வொர்க் ஃபெயிலியர்னா இதுவே நெட்வொர்க்கும் யூஸ் பண்ணணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன், அதாவது உங்கள் ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் வந்து கேமிங் ஓப்பன் போது ஏதாச்சுன்னா அதுவே ரெசல்யூஷனே க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் அன்பிளக் டிவைஸுக்கும் இதுவே க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இது ஒரே சாஃப்ட்வேர் கிடைக்கும். நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் தெரியணுன்னா எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அதை பற்றி நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஓகே, சீரியல் கீ எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், வேணுன்னா எடுத்துக்கோங்க. டிரைவர் சாஃப்ட்வேரோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.